மனித வாழ்க்கை எளிமையாக இருந்துவிட்டால் எதையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பார்த்தே கற்றுக்கலாம். அந்தளவுக்கு எளிமையாக இருக்கணும். ஒரு வாழ்க்கைன்னா பார்த்தே கற்றுக்கணும். நீங்கள் பள்ளிக்கூடங்களே தேவையில்லை. மனித வாழ்க்கை எளிமையாக இருந்துன்னா பள்ளிக்கூடங்களே தேவையில்லை. கற்றுக் கொடுக்குறதுக்காக பள்ளிக்கூடங்களே தேவையில்லை. மனித வாழ்க்கையை எது கடினமானதாக மாற்றுகிறது? தொழில் தான் கடினமானதாக மாற்றுகிறது. நம்ம தொழில் நாம் செய்கிற தொழில் எளிதாக இருந்தால், மென்மையாக இருந்தால், அந்த தொழிலை கற்றுக் கொடுப்பதற்கு பள்ளிக்கூடங்களே தேவையில்லை, கல்லூரிகளே தேவையில்லை. ஒரு எளிதான தொழில் எதுவாக இருக்கும்? அவரவருக்கு தேவையான உணவை அவரவரே உற்பத்தி செய்வது. பிறருக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்யாது, அதை வியாபாரம் பண்ணாது. அப்போ அந்த விவசாயமே கஷ்டமாக மாறிடும். விவசாயம் கஷ்டமாக மாறி போச்சு. காரணம் என்னென்னா, நீ பிறருக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணி வியாபாரம் பண்ணுற. அப்போ பிறருடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி அதை நீ புரிஞ்சுக்கிறதுக்கு போட்டி போடுற, பிறருக்கு ஆசை காட்டுற. என்னுடைய உற்பத்தி இன்னும் ரொம்ப தரமானது, என்னுடைய இதை வாங்குங்க அப்படின்னு சொல்லி போட்டி போடும்போது உன்னுடைய தரத்தை இன்னும் அதிகப்படுத்துகிற. உனது பொருளுக்கு நல்ல விலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீ ரொம்ப போட்டி போட்டு பிறரை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணும்போது, பிறருடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி பிறருடைய தேவையை நீ பூர்த்தி செய்வதற்காக உன்னுடைய தொழிலை செய்யும்போது உன்னுடைய தொழில் கடினமாகி மாறிவிடுகிறது. அப்போ இங்கே வியாபாரம், விற்பனை எதுவுமே இல்லை, இறக்குமதி ஏற்றுமதி எதுவுமே இல்லை, பணம் என்னும் நடைமுறை இல்லை. அப்படி இருக்கும்போது நீ உற்பத்தி செய்ததை வியாபாரம் பண்ண முடியாது. எல்லாருமே விவசாயத்தை பண்ணும்போது எல்லோரும் அவங்கவுங்க தேவையை அவங்கவுங்களே பூர்த்தி பண்ணிக்க போகிறாங்க. யார்கிட்டையும் போய் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க தேவையை அவங்களே பூர்த்தி பண்ணிக்கும் போது அது கடினமாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் எனது தேவையை நானே பூர்த்தி பண்ணிக்கும் போது எனக்கு தேவையானது நான் அதை ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு தானே இது, நான் தானே இதை பயன்படுத்த போகிறேன். எனக்காக தானே நான் இந்த உணவை நான் உற்பத்தி செய்கிறேன். அதனால் இது எனக்கு போதும். எனக்காக தானே நான் பாட்டு பாடுறேன். அதனால் என் குரல் ரொம்ப அருமையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்காக தானே நான் படிக்கிறேன், பாட்டு பாடுறேன். எனக்காக தானே நான் வரைகிறேன். இதை வரைஞ்சி என்ன வியாபாரமாக பண்ண போகிறேன்? அதனால் இந்த ஓவியம் ஒரு எளிமையாக இருந்தாலே போதுமானது. இந்த ஆடையை நெய்து நான் தான் உடுத்த போகிறேன், நான் ஒன்றும் வியாபாரம் பண்ண போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது இந்த ஆடை எளிமையாக இருந்தாலே போதுமானது. நான் ஒரு உணவை சமைக்கிறேன், இந்த உணவு எளிமையாக இருந்தாலே போதும். ரொம்பவும் சுவையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இதை நான் தான் சாப்பிட போகிறேன். நான் என்ன இதை ஹோட்டல் வச்சு வியாபாரமாக பண்ண போகிறேன்? அல்லது விருந்தினர்களுக்கு மற்றவங்களுக்காக சமைச்சு கொடுக்குறேன்னா? நான் எனக்காக சமைச்சிக்கிறேன். அதனால் இது எளிமையாக இருந்தால் போதும். இதில் உப்பு கூட போடணுங்கிற அவசியம் இல்லை. நான் பச்சையாகவே சாப்பிட்டு போயிடுவேன். நான் உற்பத்தி செய்கிற உணவு இது எனக்காகத்தான். நான் அவங்கவுங்க உணவை உற்பத்தி பண்ணிப்பாங்க, தயார் பண்ணிப்பாங்க. அதனால் இந்த உணவு எளிமையாக இருந்தாலே போதுமானது. ரொம்ப அழகாக, ஆடம்பரமாக, ரொம்ப கமகமான வாசனை அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உப்பே போட தேவையில்லை, பச்சையாகவே சாப்பிட்டு போயிடுவேன். ஏன்னா இது எனக்கானது தான். நான் யாருக்காகவும் சமைக்கலை, எனக்காக தான் சமைக்கிறேன். அது எளிமையாகவே இருந்துருப்பா. எனக்காக தான் நான் வாழ்கிறேன். அப்படிங்கும்போது அந்த வாழ்க்கை எளிமையாகவே நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன். நான் ஒன்றும் மற்றவங்களுக்காக வாழலை. அந்த மாதிரி மனித வாழ்க்கை எளிமையாக மாறிவிட்டால், அந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு எளிமையாக மாறிவிட்டால், மென்மையாக மாறிவிட்டால், அதாவது தனக்காக வாழும்போது தான் மனித வாழ்க்கை எளிமையாக மாறும். பிறருக்காக நம்ம வாழ்கிறோம்ல, பிறருக்காக வாழ்கிறோன்னா எதுக்காக நம்ம மாடி வீடெல்லாம் கட்டுறோம், பெரிய வீடு, காரு, பங்களா இதெல்லாம்னா அதன் மூலம் ஒரு புகழை எதிர்பார்ப்பு. மற்றவங்க மெச்சிக்கணும், நம்மளை ஆகா ஓகோன்னு பாராட்டணும், வியந்து பார்க்கணும், பொறாமப்படணும் அப்படிங்கிற நோக்கத்தெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் பிறருக்காக கட்டப்படுகிற வீடு. நீ உனக்காக வாழ்ந்தனா உனக்காக கட்டப்படுகிற வீடு ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அதனால் நீ எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால், நீ செய்கின்ற தொழிலை எளிமையாக செய்து விட்டால், அப்போ எதையுமே கற்றுக் கொடுக்குது பார்த்தே நீ எளிமையாகவே உனக்காக நீ வாழ்வதாக இருந்தால் அந்த வாழ்க்கை எளிமையாக இருக்கும். நீ மற்றவங்களுக்காக ஒரு தொழிலை செய்கிறன்னா அந்த தொழில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உனக்காக நீ ஒரு ஆடையை நெய்வதாக இருந்தால் அது எளிமையாக தான் இருக்கும். ஏன்னா இது நீ தான் உடுத்த போகிற. அதுக்காக நான் தானே உடுத்த போகிறேன், அது எளிமையாகவே செஞ்சு நான் தானே சமைக்க போகிறேன். அது எளிமையாக நான் தானே எனக்காக தானே நான் வரைகிறேன். அந்த ஓவியம் எளிமையாகவே இருக்கலாம். எனக்காக தானே நான் பாடுறேன், உனக்காக பாடுறேன். அந்த பாட்டு இவ்வளோ இருந்தாலே போதும். ரொம்ப குரல் வளம் அபூர்வமாக அழகாக சூப்பராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது மாதிரி நான் எனக்காக வாழ்வதாக இருந்தால் தற்சார்பு வாழ்க்கை முறை அதுதான். தற்சார்பு வாழ்க்கை முறையை அடிப்படையாக கொண்டு நாம் வாழ்வதாக இருந்தால் அந்த வாழ்க்கை எளிமையாக தான் இருக்கும். நம்ம பிறருக்காக வாழ்ந்துகிட்ருக்கோம். நாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம்? அப்படி கஷ்டப்பட்டு படித்தா தான் ஒரு தொழில் கிடைக்கும். ஒரு தொழில் வேலை செய்வதற்கு, பணம் சம்பாதிப்பதற்கு தொழில் கிடைக்கும். அந்த தொழில் செய்து அந்த தொழில் மூலம் உற்பத்தி செய்து தேவைகளை உற்பத்தி செய்து பிறருக்கு தான் கொடுக்குறோம், மக்களுக்கு தான் விற்பனை செய்ய போகிறோம். அதனால தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதாக இருக்குது. பிறருடைய தேவையை நம்ம பூர்த்தி செய்வதற்காக ஒரு தொழிலை செய்யும்போது நாம் செய்கிற தொழில் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த தொழிலை கற்றுக்கிறதுக்காக நம்ம பள்ளிக்கூடம், கல்லூரியெல்லாம் போய் படிக்க வேண்டியிருக்கு. பல வருஷம் படிக்க வேண்டியிருக்கு.
கிட்டத்தட்ட பிறந்ததுலேருந்து ஒரு 25 வயசு வரைக்கும் பள்ளிக்கூடம் கல்லூரியிலே படிக்க வேண்டியது. காரணம் என்னென்னா, நம்ம படித்து முடித்து இந்த மக்களுடைய தேவையை தான் பூர்த்தி பண்ண போகிறோம். நாம் செய்கிற தொழில் மூலமாக இந்த மக்கள், ஒரு டாக்டர்னால் என்ன பண்ணுறாரு, மக்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறாரு, ஆரோக்கியத்துக்கான வேலையை பண்ணுறாரு, நோயை குணப்படுத்துகிற அந்த தேவையை அவர் பண்ணுறாரு. ஒரு இன்ஜினியர் என்ன பண்ணுறாரு, அவர் வீடை கட்டி கொடுக்குறாரு, மக்களுக்கு தேவையான வீடு, தொழிற்சாலைகள், இப்படி இன்ஜினியர். மக்களுடைய பிறருடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக அவர் கடுமையாக படிக்க வேண்டியிருக்கு. அதனால் பிறருடைய தேவையை பூர்த்தி பண்ணும்போது நமது வாழ்க்கை எவ்வளோ கடினமாக மாறுது. நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆடைகளை நீங்களே செஞ்சீங்க, உங்கள் உடம்பை நோயிலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்களே முயற்சி பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவையான குடிசை நீங்களே கட்டிக்கிறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் பள்ளிக்கூடம்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது யாருக்கும் யார் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை, கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அந்தளவுக்கு மனித வாழ்க்கை எளிமையாக தற்சார்பு வாழ்க்கை முறை. தற்சார்பு வாழ்க்கை முறைனா தனது தேவை அனைத்தையும் தானே பூர்த்தி செய்து கொடுக்குது. அப்படி இருந்தால் நம்ம பள்ளிக்கூடத்துக்குலாம் போக தேவையில்லை. ஏன் பள்ளிக்கூடத்துக்குலாம் போகிறோன்னா, பிறருடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் நம்ம பள்ளிக்கூடத்துக்குலாம் போக வேண்டியிருக்கு. பிறருடைய தேவையை பூர்த்தி பண்ணணும், அப்போ அதில் போட்டி நடக்கும். பிறருடைய தேவைகளை சிறப்பாக பூர்த்தி செய்கிறவர்களுக்கு தான் இங்கே வரவேற்பு கிடைக்கும். அவங்களுடைய தயாரிப்புகளை தான் வாங்குவாங்க, அவங்களால தான் பணம் சம்பாதிக்க முடியும். பணம் சம்பாதிச்சா ஆடம்பரமாக வாழலாம். ஆக இந்த மாதிரி ஆடம்பரமாக வாழ்வதற்காக பிறருடைய தேவையை பூர்த்தி பண்ணுறாங்க. ஏன் பிறருடைய தேவையை பூர்த்தி பண்ணுறாங்க? சும்மா இருக்கலாம்ல. ஏன் தன தேவை மட்டும்? பிறருடைய தேவையை பூர்த்தி பண்ணால் தான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், நிறைய பணம் சம்பாதிச்சா தான் ஆடம்பரமாக வாழ முடியும். அப்போ ஆடம்பரமாக வாழ்கிறதுக்காக தான் பிறருடைய தேவையை பூர்த்தி பண்ணுறாங்க. இப்படி பாருங்கள், எல்லாமே ஒரு கணக்கு தான், ஒரு விதிமுறை தான். அதனால் தற்சார்பு வாழ்க்கை முறை இன்னும் வந்துட்டாலே உன்னுடைய தேவைகளை நீயே பூர்த்தி பண்ணிக்கணும். அப்படின்னா மக்கள் எளிமையாகத்தான் வாழ்வார்கள். நான் எனக்காக வாழ்கிறேன், நான் எளிமையாக தான் வாழ்வேன், எனக்காகத்தான் நான் உணவு உற்பத்தி பண்ணுறேன், நான் எனக்காக தான் பாட்டு பாடுறேன், அது எளிமையாக தான் இருந்தார், இது போதும் எனக்கு, நான் தான் எனக்காக தானே பாட போகிறேன், அதை வச்சு வியாபாரமாக பண்ண போகிறேன், எனக்காக தானே ஓவியம் வரைகிறேன், அந்த ஓவியம் எளிமையாகவே இருந்துட்டு போட்டோம், நான் அதை வச்சு வியாபாரமாக பண்ண போகிறேன். வியாபாரம் பண்ணும்போது தான் அதுக்கு அலங்காரங்கள் தேவை, ஃப்ரேம் தேவை, ஒரு தரம், ஒரு கூடின பெயிண்டில் அது வரைய வேண்டியிருக்கு. 100 வருஷம் வாங்குறவங்க ரொம்ப நாள் அதை வச்சுருக்கணும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி பெயிண்டோட தரமும் கூடையாக இருக்கணும். இப்படி அதோட எல்லாமே ரொம்ப கடினமாக மாறிவிடுகிறது.